கேவிடி கோல்டன் டைமண்ட்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். அக்ஷய திருதியை இந்து மதத்துல கொண்டாடக்கூடிய அத்தனை விதமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் விழாக்களும் ஜோதிடத்தின் அமைப்புகள்ல இருக்கும். எப்பொழுதுமே தீபாவளிக்கு ஒரு விஷயம் இருக்கும், பொங்கலுக்கு ஒரு விஷயம் இருக்கும், புத்தாண்டுனா ஒரு விஷயம் இருக்கும். அந்த வகையில அக்ஷய திருதியை அப்படின்றது எதனுடைய அடிப்படையில கொண்டாடப்படுது, ஏன் அக்ஷய திருதியை கொண்டாடுறோம்? இயல்பாக அக்ஷய திருதியை அப்படின்னு வரும்பொழுது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆதிசங்கரர் தானே எழுதி அது ஒரு குடும்பத்துக்கு சமர்ப்பணமா கொடுத்த அந்த குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பமா மாத்தினாரு. அன்னபூர்ணி தாயார் தன்னுடைய கணவனுக்கு அக்ஷய பாத்திரம் அப்படின்ற அமைப்புகள்ல அவருக்கு உணவளித்தார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. கிருஷ்ணர் தன்னுடைய நண்பரான குசேலனுக்கு அன்றைக்கு அருளிய அமைப்புகள்ல பணம் பொருளாதாரத்தோட மிகப்பெரிய அமைப்புகள்ல குசேலர் இருந்தாரு. அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் தன்னுடைய தவத்தின் முக்தி வலிமையாக அந்த அக்ஷய திருதியை நாள்ல தன்னுடைய கணவனின் மனசுல மதம் பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரியான பலவிதமான ஆன்மீக கதைகள் இருக்கு. ஆனா இந்து மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கடவுள்களை காட்டிய சில சம்பவங்களை உங்களுக்கு இதை எப்படியாவது நீங்க செஞ்சுட்டா போதும். ஏன்னா இந்து கடவுளுடைய அமைப்புகளுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க அப்படின்ற அமைப்புகள்ல அக்ஷய திருதியை அப்படின்னும் பொழுது அந்த நாள் ஜோதிட அமைப்புகள்ல எப்படி இருக்கும்? சூரியன் மேஷத்துல உச்சம் அடையும் பொழுது சித்திரை புத்தாண்டுன்னு சொல்லி அந்த மாதத்தின் மேஷத்துல சூரியன் வரும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதலாம் வீடு ஒளி உச்ச நிலையில இருக்கக்கூடிய மூல கிரகம் சூரியன் அப்படின்ற அமைப்புகள்ல சூரியன் உச்சம் அடைஞ்சிடுறாரு. அதே மாதிரில சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையை கடந்த 3வது தேதியில இந்த அக்ஷய திருதியை அப்படின்ற அமைப்புகளை கொண்டாடுறோம். ஏன் அக்ஷய திருதியை நாளை நம்ம மிக சிறப்பாக கொண்டாடுறோம்? வருஷத்துல முதல் மாதத்துல மேஷ ராசியில ஒளி கிரகமான சூரியன் உச்சமடையக்கூடிய அதே நிலையில அமாவாசை நிலையில இருந்து தன்னுடைய கணவன் சொல்லப்படக்கூடிய சூரியன் ஒளி உச்சநிலையை அடைந்த அதே அடுத்தடுத்த நாட்கள்ல சந்திரனும் தானே ரிஷபத்துல உச்சம் அடையக்கூடிய நிலையை அக்ஷய திருதியைன்னு சொல்றோம். இந்து மதத்தின் மிகப்பெரிய சிறப்பே ஒளியை கொண்டாடுறது. ஒரு சூரியனை சூரிய பகவானாகவும், ஒரு சந்திரனை சந்திர பகவானாகவும், ஒரு நெருப்பை அக்னி பகவானாகவும் எங்கிருந்தெல்லாம் ஒளி வருகிறது அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வழி அப்படின்ற அமைப்புகள்ல எல்லா திருநாட்களுக்கும் ஒளியேற்றி சந்தோஷமாக வெளிச்சத்தை நோக்கி போகக்கூடிய இந்த சமூகம் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னக்கூடிய, அதாவது சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை, பிரதமை, துதியை, திருதியை தேதியில நம்ம இந்த அக்ஷய திருதியை கொண்டாடுறோம். அந்த நாள்ல செய்யக்கூடிய ஒரு சுப காரியங்களோ, ஒரு சுப தொடக்கமோ, ஒரு தொழில் ஆரம்பமோ, ஒரு திருமணமோ மாதிரியான அமைப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷமாக இன்னும் பல்கி பெருகக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும், பெருகும் அப்படின்ற மாதிரியான, என்றும் அல்ல குறையாத நிலையில இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் தாங்க. அந்த நாள்ல 2 ஒளி கிரகங்களும் வானத்துல நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது 2 கிரகம். ஒன்னு சூரியன், அவரு இந்த கிரகங்களின் தலைவர். 2வது சந்திரன் பூமியின் துணைக்கோள். இந்த 2 கிரகங்களின் மூலமாக தாங்க பூமிக்கு ஒளி வருது. இந்த ஒளியினுடைய அமைப்புகளை சிறப்பான வழியில கொண்டாடக்கூடிய அந்த நாள்ல 3ஆம் பிறை தெரியக்கூடிய அந்த நாள்ல வரக்கூடிய அக்ஷய திருதியை ஒளியின் தொடக்கமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கக்கூடிய அந்த நாள்ல தங்கத்தையும் வாங்கி சேர்த்துக்குங்க, வைரத்தையும் வாங்கி சேர்த்துக்குங்க, வெள்ளிக்கலையும் வாங்கி சேர்த்துங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள்ல தங்கத்துக்குன்னு கொஞ்சம் பணத்தை செலவு செய்து டக்குன்னு ஒரு தங்கத்தை வாங்கி சேமிப்பு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை இப்ப சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு தொடக்கமான நல்ல விஷயம் தான். அப்ப இதுக்கு முன்னதாக அக்ஷய திருதியை நாள்ல தங்கம் வாங்கி செல்வந்தவரானவங்களை காட்டுங்களே அப்படின்னு சொன்னா, தங்கம் வாங்குவதற்கு ஒரு ஊக்குவிப்பு ஏற்படுத்தி அந்த தங்கம் வாங்கி இருக்கக்கூடிய கடந்த ஒரு 3-4 வருஷத்திலேயே தங்கம் மிகப்பெரிய அளவுல பல மடங்கு விலை உயர்ந்திருக்கு. கடந்த 3-5 வருடங்களுக்கு முன்னுக்கு தங்கம் வாங்கினவங்களுக்கு தெரியும் இப்பொழுது தங்கத்தின் அமைப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு. இப்போ தங்கத்துக்கு தங்கமுமாச்சு, முதலீட்டுக்கான ஒரு அமைப்புகள்ல போட்ட முதலீடும் இப்ப பெருகியாச்சு அப்படின்ற அமைப்புகள்ல அடிப்படையில தங்கம் ஒரு நாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு அப்படின்ற அமைப்புகள்ல ஒரு நாடு எவ்வளவு தங்கம் வச்சிருக்கோ அதை வச்சுதான் அந்த நாட்டினுடைய டாலர் மதிப்பீடு. ஒரு வீட்டுல நீங்க எத்தனை கிராம்ல தங்கம் வச்சிருக்கீங்க? 10 கிராம்ல சங்கிலி வச்சிருக்கீங்களா? 10 பவுண்ட்ல சங்கிலி வச்சிருக்கீங்களா? நீங்களே 10 பவுண்ட்ல 10 சங்கிலி வச்சிருக்கீங்களா அப்படின்றத வச்சுதான் உங்களுடைய பொருளாதார அமைப்பு நிர்ணயம் பண்ணப்படுதுல்ல. அதே மாதிரியான ஒரு பினான்சியல் பேலன்ஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் தாங்க இந்த தங்க முதலீடு. இதுதான் மொத்தமான தங்கத்தின் விளக்கங்களும் அக்ஷய திருதியை பற்றியான ஜோதிட விளக்கங்களும். இந்த நாள்ல கேவிடி கோல்டன் டைமண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு சலுகையை பயன்படுத்தி உங்கள் வீட்டுக்கு தேவையான திருமணத்திற்கு, வளகாப்புக்கு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொருளாக உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீங்க அன்பாக கொடுக்கக்கூடிய அந்த பொருளை தங்கமாக கொடுக்கும். அந்த தங்கத்தை சிறப்பான சலுகையில நம்ம கேவிடி கோல்டன் டைமண்ட்ஸ்ல வாங்கும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு பரிசு பொருட்களும் வழங்கப்படுது. எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி 2025
பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய புதன் கிழமையிலேயே வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை நன்னாள்ல உங்களுக்கு விருப்பமான அன்பானவர்களுக்கு தங்கத்துல முதலீடு செய்து கடந்த 5 வருஷம் முன்னுக்கு தங்கம் வாங்கினவங்க இப்ப அதனுடைய நிலையில எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத அறிவாற்றலோடு யோசிச்சு தங்கத்திலும் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேவிடி கோல்டன் டைமண்ட்ஸ் அவர்கள் தங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இனிய அக்ஷய திருதியை நன்னாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர்.